மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே கடன் பிரச்சனை தான். அந்த கடன் பிரச்சனை 2026ஆம் ஆண்டில் டோட்டலாக 0 ஆகிடும். கவலையப்பட வேண்டாம். ஏன்னா தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் உச்சமானார். அதான் ஒரு சிறப்பு. எப்போவுமே என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் உச்சமடைகிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த கிரகம் தனக்காரகனாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். அது முக்கியமாக குரு உச்சமடையுது. அது 2ஆம் இடத்துல உச்சமடைகிறதுனால மிதுன ராசி என்பதற்கு நீண்ட கால கடன். என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி என்பவர்கள் லாஸ்ட்டு ஒரு 8 இயர்ஸாக கடன் பிரச்சனையில் இருக்காங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுவும் முக்கியமாக மிதுன ராசியாக இருக்காங்க, அவங்களுக்கு புதன் திசை நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய கடனாளியாக இருப்பாங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2026ஆம் ஆண்டு இருக்க போது. அது பார்த்திங்கன்னா, தொழில் பண்ணுறாங்கன்னா தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்கும். அதனால் கடன் பிரச்சனை குறையும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய மிதுனராசி என்பது குடும்ப உறுப்பினர் மூலமாக உதவிகள் கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, ஒரு அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்பா ஹெல்ப் பண்ணுவார், அண்ணன் ஹெல்ப் பண்ணுவார். இந்த மாதிரி பலதரப்பட்ட உதவிகள் கிடைச்சி அவங்களுடைய கடன் தொந்தரவு டோட்டலாக இந்த வருஷம் தீர்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக 2026ஆம் ஆண்டு அமையப்போகிறது.